மூணார் கிராம பஞ்சாயத்தின் கல்லார் எஸ்டேட்டில் உள்ள குப்பைகள் மறுசுழற்சி மையத்தில் தான் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. நல்லதனி எஸ்டேட்டின் அருகில் செயல்பட்டு வரும் கல்லார் குப்பைகள் மறுசுழற்சி மையத்தில் புதன்கிழமை மாலை தான் தீ படர்ந்து பிடித்தது. பிளான்டில் இருந்த இயந்திரங்களும் சேகரித்து வைத்த பிளாஸ்டிக் உட்பட உள்ள குப்பைகளும் தீயில் நாசமடைந்தன. மாலை நேரத்தில் பிளான்டில் இருந்து புகை உயர்வதைக் கண்ட பொதுமக்கள் தான் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தது. அதிகமான வெப்பமும் காற்றும் தீ விரைவாக படர காரணமானது. பிளான்டில் இருந்த ஷெட்டும் உள்ளே இருந்த விலைமதிப்புள்ள உபகரணங்களும் தீயில் நாசமடைந்தன. சம்பவம் அறிந்து மூணார், ராஜாக்காடு, அடிமாலி போன்ற இடங்களில் இருந்துள்ள தீயணைப்புத்துறை யூனிட் சம்பவ இடத்திற்கு விரைந்தது. பல மணி நேரம் நீண்ட முயற்சியை தொடர்ந்து தீ கட்டுப்படுத்த முடிந்தது. தீயணைப்புத்துறையுடன் பொதுமக்களும் தீ அணைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டனர். தீப்பிடித்ததற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. மின்சார கசிவா அல்லது வேறு எது காரணமா என்று வரும் நாட்களில் பரிசோதனை நடத்தப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பல கிலோமீட்டர் தூரத்தில் புகை படர்ந்தது இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படுத்தியது. அதிக அளவில் பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டதாகவும் பஞ்சாயத்து தெரிவித்துள்ளது. നമ്മുടെ സോളാറിന്റെ ബാറ്ററി പൊട്ടിത്തെറിച്ചതിലുണ്ടായ തീയാണെന്നാണ് പറയപ്പെടുന്നത്. പക്ഷേ അത് എന്തായാലും സാങ്കേതിക വിദഗ്ധരെ കൊണ്ടും പോലീസിൽ പരാതിപ്പെട്ട് ബാക്കിയുള്ള തുടരന്വേഷണം നടത്തുകയും തീ കെടുത്താനായിട്ടുള്ള ശ്രമം നടത്തി ഞാനും വിവരം അറിഞ്ഞ് ഞാനും സെക്രട്ടറിയും ഇവിടെ എത്തിയിട്ടുണ്ട്. അതിനി കണക്കാക്കിയാലേ പറയാൻ പറ്റുള്ളൂ. കാര്യം പ്ലാസ്റ്റിക് തരംതിരിച്ച് കൊടുക്കാൻ വെച്ചിരുന്നത് തന്നെ ലോഡ് കണക്കിലുണ്ടായിരുന്നു. ഈ ആഴ്ച ലോഡ് എടുക്കാണ്ടിരുന്നതാണ്. ന്യൂസ് ബ്യൂറോ, മൂന്നാർ.